ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரயில்வே துறையிலேருந்து சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறை இருக்க பாருங்கள். சதர்ன் ரயில்வே அங்கேருந்து அப்ரெண்டிஷிப்கான ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. அப்ரெண்டிஷிப்ங்க எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 25/8/2025 25/9/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எந்த லொக்கேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். புதுச்சேரியில் இருக்கவங்க, அப்புறம் கேரளாவில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஆந்திர பிரதேசில் இருக்க 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் இந்த ஒரு இடங்களை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்துக்கு தான் அதிக வேலையை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் உள்ள எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், தேர் இஸ் நோ கேரண்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்ரெண்டிஷிப் தான், பியூர்லி உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வேலைவாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் மாரி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். மீதி இருக்க ப்ரைவேட்லேயோ ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப் வருதுன்னா அப்ரெண்டிஷிப் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ அப்ரெண்டிஷிப்கான ஒரு ப்ரோக்ராமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஃப்ரெஷர் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தா போதுமானதுங்க. ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு வெறும் 10th படித்தவே போதுமானது அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல கேரேஜ் மற்றும் வேகன் ஒர்க் இருக்குது பாருங்கள், பெரம்பூர் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கு 20 வேக்கன்சி, வெல்டருக்கு 20 வேக்கன்சி, பெயிண்டருக்கு 20 வேக்கன்சி, டோட்டலாக 60 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டி அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் இருக்குது பாருங்கள், போதனூர், கோயம்புத்தூர், அங்கேருந்து ஃபிட்டரில் 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள், பெரம்பூர், அங்கேருந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பதவி கேட்டிருக்காங்க. அதில் எம்எல்டி ரேடியாலஜி 3 வேக்கன்சி, பேத்தாலஜி 8 வேக்கன்சி, கார்டியாலஜி 9 வேக்கன்சி, 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 3 பதவிக்கும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு 10th மட்டுமே பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இந்த 3 பதவிக்கு மட்டும் 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ஐடி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் அந்தந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர் கேட்டகரினா 10th 12th போதுமானது. எக்ஸ்ஐடிஐனா ஐடிஐ கண்டிப்பாக அந்த ட்ரேடில் முடிச்சிருக்கணும். ஓகே, இப்போ இதிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேரேஜ் மற்றும் வாகன் ஒர்க் பெரம்பூர்லேருந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டரில் 120, வெல்டரில் 100, பெயிண்டரில் 20, கார்பெண்டர் 20, எம்எம்பியில் 30, பிஎஸ்ஏ அந்த மாதிரி ஒரு 40, எம்எம்டிஎம்மில் 20, மெக்கானிஸ்ட் 20, டோட்டலாக ஒரு 390 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஐடியில் ஃபிட்டர் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஐடியில் வெல்டர் முடித்தவங்க, பெயிண்டர் முடித்தவங்க, அந்த மாதிரி அந்தந்த ட்ரேடில் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு சென்னை டிவிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பிஏசி அதில் ஒரு 23 பதவி, எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 34 வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தா சென்னை டிவிஷனில் இருந்து தான் இந்தந்த இடங்களை, இது பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இது எனக்கு அந்த ஆர்எஸ் ஆர்பிஎம் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி ஆவடி அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அட்வான்ஸ் வெல்டர், எலக்ட்ரிஷியன் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதெல்லாமே சென்னை இது கொடுத்துருக்காங்க. அதேமாரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு 226 வேக்கன்சி, சென்னை டிவிஷனுக்கு அதிகபட்ச வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் இருக்குது பாருங்கள், பெரம்பூரில் அங்கேருந்து ஒரு 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி அங்கேருந்து டிவிஷனில் பார்த்தா டோட்டல் ஒரு 51 வேக்கன்சி. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் இருக்குது பாருங்கள், பொன்மலை, அங்கேருந்து ஒரு 390 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லோகோ ஒர்க் பெரம்பூரில் ஒரு 228 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மதுரை டிவிஷனில் 160 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெரம்பூர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா 3 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. பாலக்காடு டிவிஷன் 410 வேக்கன்சி, சேலம் டிவிஷனில் 442 வேக்கன்சி, சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது பாருங்கள், போதனூர், கோயம்புத்தூரில் 95 வேக்கன்சி,
திருச்சிராப்பள்ளியில் 307 வேக்கன்சி, திருவனந்தபுரமில் 300 வேக்கன்சி. ஸோ இந்த மாதிரி மதுரை, திருச்சி இந்த மாதிரி ரீஜன் வைஸாக உங்களுக்கு சென்னை வேக்கன்சிலாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3500க்கு மேற்பட்ட வேக்கன்சிகள் அறிவிச்சிருக்காங்க. 3118 வேக்கன்சி. நல்ல ஒரு ஜாப் அப்ரெண்டிஸ்ஷிப்புங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஐடிஐ முடித்தவங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் ட்ரைனிங் மூலமாக. அதேமாரி ஃப்ரெஷராக இருக்காங்க பாருங்கள், 10th 12th முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டருக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டது 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. எக்ஸ்ஐடி அப்படின்னா சம்மந்தப்பட்ட ட்ரேடில் 10th முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர் கேட்டகரி 10th 12th பாஸ் பண்ணால் போதுமானது. எக்ஸ்ஐடிஐ கேட்டகரிக்கு சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும், 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர், மெக்கானிக், டர்னர் முடிச்சிருக்கும், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ட்ரேடில் முடிச்சிருந்தால் போதுமானது. ஓகே, எல்லாத்துக்குமே அதாங்க உங்களுக்கு வந்து பொருந்தும். அதேமாரி மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தாங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, டிப்ளமோ ஹோல்டராக இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் எப்போ கொடுப்போம், எத்தனை மாதம் கொடுப்பாங்க அப்படின்னா, வெல்டருக்கு 1 year 3 months, ஃபிட்டர் பெயிண்டருக்கு 2 year ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு 1 year 3 months உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதேமாரி எக்ஸ்ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க 6000 ரூபா மந்த்லியும், 12th கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 7000 ரூபா மந்த்லியும், ஐடி கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 ரூபா மந்த்லி சேலரி மாரி கொடுத்துட்றாங்க. நீங்கள் 1 year ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 yearக்கு வந்து மந்த்லி இந்த சேலரி வந்து சேர்ந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 15 years, மினிமம் வந்து 15 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு 22 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணணும். ஐடிஐ முடித்தவங்க அதேமாரி அந்த 12th கோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுக்குறாங்க, எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் 10 years வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, த செலெக்ஷன் வில் பி ஆன் பேசிக் ஆஃப் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர்ட் இன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் த all eligible candidate who apply against the notification. The merit list will be prepared by the committee nominated for the purpose the following procedure. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் அப்டைன் மெட்ரிகுலேஷன் வில் பி கன்வெர்டட் ஃபார் 200. அதாவது நீங்கள் 10th கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th மதிப்பெண்ணை வந்து 200க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் மினிமம் 50% மார்க் எடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஐடினா அப்படின்னா ஐடிஐயில் 100 மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணை மெரிட் லிஸ்ட்டாக எடுப்பாங்க. யார் அதிகபட்சமாக எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் மெரிட் லிஸ்ட்டாக போட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கொரோனா பாஸ் பண்ணவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம்போ இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, மெரிட் லிஸ்ட் மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபீஸ் இஸ் டு பி பெய்ட் த்ரூ ஆன்லைன் மோட், நோ ஃபீஸ் ரெக்வயர்ட். அதாவது எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது, மீதி இருக்கவங்களுக்கு 100 ரூபாய் இதுக்கு நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து பார்த்தா முழுக்க ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் தாங்க, ஜாப் கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் என்னைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 7/10/2025 அன்னைக்கு தான் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான ஷார்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு இதாங்க உங்களுக்கான வெப்சைட். இதில் போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு, ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிட்டு எந்த டிவிஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க, எந்த ட்ரேட் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்புறம் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து பார்த்தா போகும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு எல்லாமே ஈஸியான ஸ்டெப்பாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது.
ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் டு ஃபில் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, எந்த ரீஜன், இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா, மேலா ஃபீமேலா, மேரிடா அன்மேரிடா, எந்த கம்யூனிட்டி, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் பேஜாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வெரிஃபை ஆகிடும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. ஸோ பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.